அட்டென்ஷன். நீங்க பாருங்க. தேங்க் யூ. பாப்பா, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? லெக் ப்ளீஸ். வச்சுக்கோ, ஸ்மூத்தா இருக்கும். நான் ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆகி நேர இந்த ஆபீஸுக்கு வந்தவன். பல வருஷமா ராணுவத்துல கண்டிப்பா கடைபிடிச்ச பழக்க தோஷத்தாலும் இந்த இடத்த மேனேஜருங்கிற பொசிஷன் அனுசரிச்சும் ஏதோ சில சமயத்துல கண்டிப்பான முறையில உன்னிடந்த பேசிருக்கலாம். அத நீ தவறா மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. அப்படி ஒண்ணு நீங்க என்கிட்ட பேசலையே. இதுவரைக்கும் நான் பேசியிருந்தாலும் இனிமேல் மறந்து போய் பேசித்தாலும் நீ விகல்பமா அதை எடுத்துக்கப்படாது. அப்படி விகல்பமா தான் எடுக்கணுங்கிற நிலைமை வந்துட்டா அது சம்பந்தமான குற்றச்சாட்டையோ விளக்கத்தையோ நீ என்னென்னதான் கேட்கணும். வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார், நான் உங்களை ஃபாதர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஃபாதரா நினைச்சாலும் சரி, ஃபாதர்லாவா நினைச்சாலும் சரி, எந்த நிலைமையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் நடந்துக்குவேன். தேங்க்யூ சார். என்ன வேர்க்குதா? காத்து வருதா? வருது. அம்மா. என்ன தலைவலிக்க? ஆமா சார், வெயில்ல வந்தது. வெயில்ல வந்தா தலைவலி இல்லாம இருக்கும். அதேதான் எல்லாம் இங்க இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், ஒரு கப் காபி சாப்பிட்டா சரியா? காபியா? இந்தியா காபி ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்குது. பையன் வெளியில போறா சார். போயிட்டானா? ஏன் சார், உங்களுக்கு தெரியாத அந்த காபி ஹவுஸ்? தெரியுமே. போய் வாங்கிட்டு வாங்களே. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாய். தேங்க் யூ. 5 நிமிஷம். பூல் நரோட்ல ஓடியாடுறது. அந்த பூல் என்ன தவிர வேற யார் இருக்க முடியும்? மேனேஜர் என்ன இதை பாஸ் குத்து விட்டு வந்திருக்கா? காப்பி வாங்கிட்டு வர்றதுக்கு. சரியா, அதுக்காக ஆபீஸ்ல பாய்ஸ் இல்லையா? நீ ஒரு ஆபீஸ் மேனேஜரையா? அது ஆபீஸா நடந்தான்னா நான் மேனேஜரா இருக்க முடியும். என்ன வளர? அதை தவிர நேக்கு வேற வழி இல்லைன்னா என்னையா வழியில விஷயத்த சொல்லியா? என்னத்த சொல்றது? சொன்னாலும் மிஸ்டேக், சொல்லாம போனாலும் மிஸ்டேக். என்னையா மிஸ்டேக்? அதுல பாருங்க, நம்ம ஆபீஸுக்கு ஏஜென்டா வந்த ஒரு பெண்ணை உங்க பையன் லவ் பண்றாருங்கிற விஷயத்த உங்கள்ட்ட சொன்னா அவர் என்ன மிஸ்டேக் பண்ணிக்குவார்? சொல்லலன்னா நீங்க மிஸ்டேக் பண்ணிக்குவீங்க. மோர கட்டியும் எவ்வளவு சீரியஸ் விஷயம் இது? வெரி வெரி சீரியஸ். ஆமா, இதுல குறைச்சல் இல்ல. ஐயா அப்படி அந்த லவ்ங்கிறிய அது அந்த பொண்ணு சைடுல இருந்தா இல்ல நம்ம பையன் சைடுல இருந்தா? ஊடுருவுல ஆக்கிரமிப்பும் நம்ம சைடுல இருந்துதான். இல்லைன்னா 24 ஹவர்ஸ்ல ஆபீஸ் சட்ட சித்தங்களா தலைகீழா மாறுமா? 25-15 ஆகுமா? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சா? நானே காப்பி வாங்குறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன்னா அப்புறம் பாத்துங்களேன். நான் அந்த பொண்ணு ஒரு வாட்டி பாக்கணும். ஆபீஸ் தான் இருக்கிறா, காப்பியும் அவருக்கு தான் வாங்கிட்டு போறேன். ஓ, கொஞ்சம் நிலையா. அவங்க லவ்ங்கிறிய அது லிமிட்லயே இருக்கா, பாத்து தாண்டிட்டாங்களா? ஒன்னும் புரியலன்னா. ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறாங்களே, அதுக்குள்ளவே இருக்காங்களா, தாண்டிட்டாங்களாங்கிற? ஓஹோ, நம்ம பிள்ளையாண்டன் அந்த பொண்ணு தீண்டி இருப்பானோன்னு கேக்குறீங்களோ? அதுதாங்கண்ணே. நான் என்னத்த கண்டேன்? என்ன மேனேஜரியா நீ? என்ன கேள்வி கேட்டு? ஒரு மேனேஜருக்கு டியூட்டி இதுதானா? யோ, ஏரியா வண்டி. எஸ் சார். மேனேஜர். எஸ் சார். உடனே இந்த பொண்ணு டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பு. இவள வேலையில சேர்த்தது மகன், விளக்குனது அப்ப, இடையில நடந்தது என்ன? இந்த கேள்வியை ஒரு முட்டா பையனோட கேட்பான் சாமி, ஒரு முட்டா பையனோட. இதுக்கு ஏன்பா இப்படி கத்துற? கத்தனா என்ன சாமி? இது பக்கத்து வீட்டுல இருந்துட்டு என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? சாமி, நான் 3 பொண்களை பெத்துட்டு முத பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய முடியாம திண்டாடி தெருவுல நிக்கிற சமயத்துல அடுத்த பொண்ணு பேர்ல இப்படி ஒரு அவ சொல்லு வந்தா என் குடும்பம் என்ன கதி ஆகும் சாமி? சொல்லுங்க சாமி. சுக்கலிங்கம், பெத்தவங்கிற முறையில உன் கற்பனை எப்படி எல்லாம் போகுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா காரணத்தை தெரிஞ்சுக்காம வெறும் கற்பனை மட்டும் பண்ணிட்டு வேதனைப்படுறது இருக்கே, அது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. உன்னையும் உன் குடும்பத்தையும் எனக்கு எவ்வளவுக்கு தெரியுமோ அதே போல அந்த பையனையும் அவங்க குடும்பத்தையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை போலவே அவங்களும் என் மேல பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவங்க. அதனால நான் போய் பெரியவரையே பார்த்து இதுக்கு உண்டான உண்மையான அடிப்படை காரணம் என்னங்கிறத தெரிஞ்சிட்டு வர்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். வாங்க சாமி வாங்க. என்ன சொன்னாங்க? அவளை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு என்ன காரணமா? அதை பத்தி பெரியவரையே பார்த்து கேட்டேன். சந்தர்ப்பம் வரும்போது உங்ககிட்ட சொல்றேன்னு கூட சொல்லல, புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நான் பயந்த மாதிரி என்னமோ நடந்து போச்சு. என்னமோ நடந்து போச்சுங்கிறது உண்மைதான். ஆனா நீ பயந்த மாதிரி நடந்திருக்குமாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அட ஏன் சாமி வீணா என்ன சமாதானப்படுத்திட்டு
என் மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு. அப்படி அங்க என்னமோ நடந்திருக்கிறதுனாலதான் அதைத்தான் வாயால சொல்றதுக்கு அசிங்கப்பட்டுட்டு அந்த பெரிய மனுஷன் புரிய வைக்கிறேங்கிறாரு. அவர் என்ன சாமி புரிய வைக்கிறது, நான் புரிஞ்சுக்கிறேன் சாமி. எப்படி எப்படி அந்த நடுப்பைய புள்ளைய கூப்பிட்டு கேட்கிறேன். அவ உண்மையை சொல்லல, அவ நெஞ்ச பறந்து அந்த எண்ணத்தின் பாத்திர சாமி. அவருக்காக வரப்பல இருக்கு. யார் வந்தா என்ன, ஊர் வந்தா என்ன, வெட்டுதான் குத்துதான் போறதான் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீட்டுல ஒரு ரத்த அரு ஓட போகுது. அருவாமணியில நறுக்கி கடப்பாறையால அடித்து மம்பட்டியால போடத்து. யாருக்கு சொக்கறீங்க? நான் தாங்க, இவர்தாங்க. ஓஹோ, நீங்க இங்க இருக்கீங்களா? அப்ப விவகாரத்தை இங்கே முடிச்சிடுவோம். உள்ள வாங்க பேசுவோம். உள்ள வர மாட்டேன். அப்ப என் வீட்டுக்கு போகலாம் வாங்க. யார் வீட்டுக்கு வர மாட்டேன். பக்கத்துல தாங்க இருக்கு. எங்கேயாவது இருக்கட்டும். நின்ன இடத்துல விவகாரத்தை பேசி ஆகணும். பேசுவோம். பேசி முடிச்சாகணும். நான் வேண்டாம்னு சொன்னேன். ஐயோ, ரெண்டு பேருமே இப்படி படபடப்பா கத்துறா எப்படிங்க? சாமி, நான் கத்துறதுல அர்த்தம் இருக்கு. நான் கத்துறதுல மட்டும் அர்த்தம் இல்லையா? சாமி, நான் பொண்ணை பெத்தவன் சாமி. இவர் தான் பெத்தவர். நான் மட்டும் என் மோன நடு ரோட்டில் தூட்டு வந்தா பாருங்க சாமி, என்ன பேச்சு பேசுறாரு. கத்தனா மட்டும் நியாயம் பிறந்துருமா? என்ன உன்ன மீறி பேசிட்டு இருக்க? விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வர்றவங்கள வாங்கன்னு சொல்றதுதான்ப்பா மனிதத்தன்மை. வர முடியாத ஒரு பெரிய மனுஷன் உன் வீடு தேடி வந்திருக்காரு. வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டு வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே, நீ என்ன குடும்பஸ்த? நீ என்ன மானத்தை பத்தி பேசுறது? தப்புதான் சாமி, தப்புதான். ஐயா வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க ஐயா. வரையா. உட்காருங்க. அப்படி உட்காருங்க, அமைதியா பேசுங்க. ஐயா, பொண்ணுக்கு தகப்பன் நீங்க தானே? அந்த கூறுகட்ட மடப்பையம் அவன் நான் தான் ஐயா. சாமி, இது சரிப்பட்டு வராது. நான் வர்றேன். உட்காருங்களேன், உட்காருங்களேன். சாமி, பொண்ணுக்கு தகப்பன் யாருன்னு கேட்டனே தவிர அந்த கூறு கிட்ட மரப்பையன் அவன் யாரு நான் கேட்டனா இல்ல நான் கேட்பேனா? இப்படி ஏடாவிடமா பேசினா விவகாரமே பேச முடியாது. சாமி, நான் வர்றேன். தயவு செஞ்சு உட்காருங்க. சொக்கலியா, என்னப்பா இதெல்லாம்? சாமி, நான் ரோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு நிக்கிறேன் சாமி. நான் மானத்தை. சாமி, அப்ப எனக்கு மட்டும் மானம் இல்லையா? ஐயா, நீங்க பணக்காரங்க. அப்ப பணக்காரங்க எல்லாம் மானம் இல்லையா? சாமி, இவர் பணக்காரன்னு சொன்னே தவிர பணக்காரனுக்கெல்லாம் மானம் இல்லைன்னு சொல்லல. யாரு ஏடா கூடமா பேசுறாங்க, நீங்களே தீர்ப்பு சொன்னா தரலாம். தீர்ப்பா? எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்க. வேதரத்னம், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். சொக்கலிங்க, உள்ள போ. வேதரத்னா, நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்க. சாமி, நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அந்த ஆளும் கூட நின்னு கேட்டாகணும். ஓ, சரி. சொக்கலிங்க, இப்படி வாப்பா. தயவு செஞ்சு அமைதியா நின்னு அவர் என்ன சொல்றாருங்கிறத கேளு. சொல்லு. நான் ஒரு பணக்காரங்கிற விஷயம் அவர் ஒத்துக்கிட்டார். ஆனா எப்படிப்பட்ட பணக்காரன்? எனக்கு 8 மில்லு, 10 எஸ்டேட், 4 பிரஸ், ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி இருக்கு. இதெல்லாம் எத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? ஏறக்குறைய 50,000 பேர் இருக்கும். இந்த 50,000 பேரும் என் குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க. ஏன் 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 இந்த ஆளு கேட்கப்படாது? நான் கேட்கிறேன். ஏன்? அந்த சிட் ஃபண்ட் கம்பெனில கேன்வாசிங் ஏஜென்டா வந்த ஒரு பெண்ண, அதாவது என் பொண்ணு. உண்மை, இவர் பெண்ண என் பையன் லவ் பண்றான்னு தாறுமாறா பேசுறாங்க. அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காம காலாகாலத்துல 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் வந்திருக்கேன். ஆமா, வேதரத்னம், இந்த சுபகாரியத்தை சொல்றதுக்கா இங்க வந்த உடனே அந்த ஆட்டா? நீங்க சிரிச்சா அதிக சம்பளம் கொடுக்கிறவராச்சே. நீங்க இன்னைக்கு ஆடின ஆட்டத்தை நான் என்னைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்படியா? நான் கார்ல வரும்போதே கவனிச்சேன். அந்த ஆள் உங்ககிட்ட அருவா, கடப்பாறை, மம்முட்டி, குத்து, கொலைன்னு தன்னை வந்து கத்திட்டு இருந்தான். பார்த்தேன். அந்த ஆளுக்கு மேல ஒரு எதிர் எதிர்னாதான் அந்த ஆளை அடக்க முடியும்னு ஐடியா பண்ணி காட்டு கத்தா கத்து கோழி குஞ்சி அமுக்கிற மாதிரி சம்பந்தி அமைக்க வச்சுட்டேன். எப்படி? நல்ல ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரம் நிச்சயதாரத்தை முடிக்கிற வரலாம் மெயின்டைன் பண்ணும். என்ன நான் சொன்னதை கேட்டு பேச்சு முடிச்சலாம் எப்படின்னா? எப்படி பேசுவார் பேசுவார். என்ன பொறுத்தவரை பேச்சு முடிஞ்சு போச்சு. கொண்டு வாங்க. சொக்கலிங்கம், ஐயா சொக்கலிங்கம். ஐயா ஐயா பாருங்க, என்ன என்னைய பார்த்துட்டு இருக்குங்க? குறிஞ்சிங்க பாருங்கய்யா. என்ன சொக்கலிங்கம், பாத்துட்டீங்களா? புடவை இருக்கா, நகை இருக்கா, பணம் இருக்கா? பின்ன பொண்ணுக்கு புடவை கட்டுங்க, நகை போடுங்க, கொண்டாந்து உட்கார வைங்க, நிச்சயதார்த்தம் முடிச்சிடுவோம். தட்ட வாங்க, வாங்க, நல்ல நேரத்துல வாங்க. வாங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? தட்ட வாங்குங்க.
என்ன இந்த ஆளு தட்டுல கைய வைங்கயா. ஓ இது பொம்பளைங்க விஷயமோ? அம்மா பொண்ணுக்கு அம்மா யாரு? இங்க வாங்கம்மா, இங்க வாங்க 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 வாங்க. தட்டை வாங்கிக்கங்க. என்னப்பா நீங்களும் ஒரு மாதிரி வாங்கிக்கங்கம்மா. அவங்க சொல்லலீங்களே. ஓ சரி சரி சொக்கலிங்க சொல்லு. சொல்றீங்க, என் பெரிய பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து அவ கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கட்டை வாங்கிக்க சொல்லி நானே சொல்றேன். அவ்வளவுதானே? என்ன பெரிய பிரமாதம். பெரிய பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க, செலவு நானே வச்சுக்கிறேன், கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஆனா இப்போ சின்ன பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிடுவோம். முடிச்சுக்குவோங்க, ஜாம் ஜாம்னு முடிச்சுக்குவோம். என் பெரிய பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு விழுந்த உடனே உங்க இஷ்டப்பட்டு நடக்கட்டும். ஆனா இப்போ தட்டு தொட்டாவது கொடுங்க. என்னங்க நீங்க தட்ட தொடுன்னு இந்த தட்டு கெட்டா போயிட போகுது. பெரிய பொண்ணு இருக்கிறப்ப சின்ன பொண்ணுக்கு அட்வான்ஸ் வாங்கின தட்டு கட்ட பயங்கிற பேரு எனக்கு வந்துருங்க. இந்த தட்டு கிடையாது, அது இருக்கு, அது எப்ப வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆமே இந்த ஆள் என்ன குழப்பிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இங்க வரும்போது எனக்கு சம்பந்தியா இருக்கு, இந்த ஆளுக்கு யோகியதை இருக்கான்னு யோசனை மட்டும் இல்ல. இப்ப இங்க நடந்துக்கிறத பார்த்தா இந்த ஆளுக்கு சம்பந்தியா இருக்கு, எனக்கு யோகியதை இருக்குமான்னு என்ன குழப்பி விட்டாயா? சரி ஐயா சொக்கலிங்க, ஐயா நீங்க சொன்னபடி பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மத்த விஷயத்தை பாத்துக்கோம். அப்படித்தானே? அப்ப நாங்க வரட்டுங்களா? நல்லது. அம்மா வரட்டுங்களா? புறப்பட என்னங்க நீங்க என்ன இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்து எனக்கு பொண்ணை காட்டாம புறப்பட சொல்றீங்க? அது வேற இருக்கா? ஐயா சொக்கலிங்க, ஐயா வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது சம்சாரம் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அது பொண்ணை காட்டலாமா? அது கூட பெரிய பொண்ணு. என்னங்க நீங்க அதை எப்ப வேணும்னாலும் பாக்கலாங்க. இப்பவே கூப்பிடுறேன். சார் அம்மா ஜானகி வாமா. இதான் பாரு பாரு, நான் பார்த்தேன், நீ பாரு நீ பாரு. இப்படியே உயரமில்லை போல இருக்கே. வேறுமா போலீஸ் வேலைக்கா பொண்ணை பார்க்க வந்தேன். கல்யாணத்துடைய முகத்தை பாரு. முகம் மட்டும் என்ன, அவ்வளவு பிரமாதமா ஒண்ணும் இல்லை. இந்த முகத்தை பார்த்துட்டா நம்ம பையன் அவ்வளவு ஆசைப்படுறான். ஐயோ, இந்த காலத்து பசங்க முகத்தை மட்டும் தானா பார்த்து ரசிக்கிறானுங்க. ஐயோ, அதை பத்தி தனியா பேசுவோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? வரமா?